ஒரு பெண் குணத்தில் நல்லவளாக இருப்பது சிறப்பு. ஆனால் அதே சமயம் புத்திசாலித்தனமாகவும் அதாவது ஸ்மார்ட்டாக இருப்பது அவளது ஆளுமைக்கு கூடுதல் பலம் சேர்க்கும். புத்திசாலியான பெண்ணாக உங்களை மாற்றிக்கொள்ள உதவும் சில முக்கிய பழக்கங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல போறேன் அப்படிங்கிறது ஃபுல்லா புரியும். ஓகேங்களா? இப்ப வீடியோக்குள்ள போகலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சுய முன்னேற்றம் மற்றும் கற்றல், செல்ஃப் டெவலப்மெண்ட். அதுல வாசிப்பு பழக்கம். தினசரி செய்தித்தாள்கள், புத்தகங்கள் அல்லது பயனுள்ள கட்டுரைகளை வாசிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இது உலக அறிவை வளர்க்கும். இரண்டாவது ஒன் கேள்வி கேட்கும் பழக்கம். எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்வதை விட ஏன், எப்படி என்ற கேள்வி கேட்டு அதன் பின்னணியே புரிந்து கொள்ள முயலுங்கள். மூணாவது விஷயம் புதிய திறன்களை கற்றல். தொழில்நுட்பம், சமையல், கலை அல்லது உங்கள் துறை சார்ந்த புதிய விஷயங்களை அவ்வப்போது கற்றுக்கொண்டே இருங்கள். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சுய முன்னேற்றம் மற்றும் கற்றல்ல வந்து 3 விஷயம் பார்த்திருக்கோம். வாசிப்பு பழக்கம், கேள்வி கேட்கும் பழக்கம், புதிய திறன்களை கற்றல். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா சிறந்த தகவல் தொடர்பு, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கவனித்தல், லிசனிங். புத்திசாலித்தனத்தின் முதல் அடையாளம் மற்றவர்கள் பேசுவதை முழுமையாக கவனிப்பது. பேசுவதை விட கவனிப்பதில் அதிக கவனம் செலுத்துங்கள். செகண்ட் ஒன் தெளிவான பேச்சு. சொல்ல வரும் கருத்தை குழப்பமில்லாமல் நிதானமாக பேசுங்கள். தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது உங்கள் பேச்சின் மதிப்பை உயர்த்தும். ஓகேங்களா? செகண்ட் ஒன் சிறந்த தகவல் தொடர்பு. சரிங்களா? எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். அதுல கவனித்தல், தெளிவான பேச்சு, இது ரெண்டும் பார்த்திருக்கோம். தேர்ட் ஒன் முடிவெடுக்கும் திறன், டிசிஷன் மேக்கிங். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் சுயமான சிந்தனை. ஒரு விஷயத்தில் மற்றவர்களின் கருத்தை கேட்டாலும் இறுதி முடிவை உங்கள் அறிவுக்கு பொருந்துமா என்று சிந்தித்து எடுங்கள். செகண்ட் ஒன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல். கோபம் அல்லது அதீத மகிழ்ச்சியில் இருக்கும்போது முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து நிதானமாக யோசித்து செயல்படுங்கள். தேர்ட் ஒன் என்ன பார்த்தோம்? முடிவெடுக்கும் திறன், டிசிஷன் மேக்கிங். அதுல சுயமான சிந்தனை மற்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல் இது ரெண்டும் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா நேர மேலாண்மை மற்றும் ஒழுக்கம், டைம் மேனேஜ்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் திட்டமிடல். அன்றைய வேலையை தொடங்கும் முன்பே ஒரு சிறு பட்டியல், டு லிஸ்ட் போட்டுக்கொள்ளுங்கள். இது உங்களை சுறுசுறுப்பாகவும் விழிப்புடனும் வைத்திருக்கும். முன்னுரிமை அளித்தல். எந்த வேலை முக்கியமானது என்பதை அறிந்து அதற்கு முதலில் நேரம் ஒதுக்குங்கள். இதுல என்ன பார்த்திருக்கோம்? நேர மேலாண்மை மற்றும் ஒழுக்கம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் திட்டமிடல், செகண்ட் ஒன் முன்னுரிமை அளித்தல். ஓகேங்களா? ஃபிஃப்த் ஒன் சமூக விழிப்புணர்வு, சோசியல் அவேர்னஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் எல்லைகளை வகுத்தல். யாரிடமும் எவ்வளவு பழக வேண்டும், எங்கு வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பது ஒரு புத்திசாலி பெண்ணின் அடையாளம். ஓகேங்களா? செகண்ட் ஒன் நம்பிக்கையான உடல் மொழி. நிமிர்ந்து அமர்வது, நேருக்கு நேர் பார்த்து பேசுவது போன்ற உடல் மொழிகள் உங்களை புத்திசாலியாகவும் தன்னம்பிக்கை மிக்கவராகவும் காட்டும். குறிப்பு, அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட வீடியோ வந்து புதுசா பாக்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஆளுங்கிறத பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகேங்களா? இப்ப வீடியோக்குள்ள போகலாமா? அதுல குறிப்பு என்ன அப்படின்னா வந்து நல்ல குணம் என்பது உங்களின் இதயம் போன்றது, புத்திசாலித்தனம் என்பது உங்களுக்கான ஆயுதம் போன்றது. இந்த இரண்டையும் சரியாக பயன்படுத்தினால் எத்தகைய சூழலையும் உங்களால் எளிதாக கையாள முடியும். இதுல என்னென்ன பார்த்துக்கோம் அப்படின்னா சுய முன்னேற்றம் மற்றும் கற்றல், சிறந்த தகவல் தொடர்பு, முடிவெடுக்கும் திறன்,
நேர மேலாண்மை மற்றும் ஒழுக்கம், சமூக விழிப்புணர்வு. ஓகேங்களா? இதுல நல்ல குணம், புத்திசாலித்தனம், இதில் எது ஒரு பெண்ணுக்கு மிக முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம். அடுத்து, நல்ல குணத்தையும் புத்திசாலித்தனத்தையும் சமமாக பயன்படுத்துவது என்பது ஒரு கலை. இதயம் சொல்வதை நல்ல குணம், மூளை சொல்வதை புத்திசாலித்தனமும் கவனித்து கொண்டால் வாழ்க்கை சமநிலையாக இருக்கும். அவற்றை சரியாக பயன்படுத்துவதற்கான சில வழிகள். உதவி செய்யும் போது எச்சரிக்கை. 6th ஒன், உதவி செய்யும் போது எச்சரிக்கை. அதுல 2 வகையா பிரிக்கலாம். நல்ல குணம், புத்திசாலித்தனம். நல்ல குணம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைப்பது. புத்திசாலித்தனம் அந்த உதவிக்கு நீங்கள் தகுதியானவரை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்களா என்று பார்ப்பது. உங்களை பயன்படுத்திக் கொள்பவர்களுக்கும் உண்மையிலேயே தேவை உள்ளவர்களுக்கும் இடையிலான வித்தியாசத்தை கண்டறிய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்கள். 7வது ஒன், இல்லை என்று சொல்ல பழகுதல். த பவர் ஆஃப் நோ. அதுல நல்ல குணம், எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது. புத்திசாலித்தனம் உங்கள் நேரமும் சக்தியும் விலை மதிப்பற்றது என்பதை உணர்வது. மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் அதே சமயம் உங்கள் வேலைகளை பாதிக்காத வகையில் மென்மையாக இல்லை என்று சொல்வது புத்திசாலித்தனம். 8th ஒன், விவாதங்களை கையாளுதல். அதுல நல்ல குணம், சண்டையை தவிர்த்து அமைதியாக இருப்பது. புத்திசாலித்தனம் எங்கே பேசினால் மாற்றம் உண்டாகும், எங்கே மௌனம் சிறந்த பலன் தரும் என்பதை அறிவது. தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் சரியான நேரத்தில் உங்கள் கருத்தை ஆணித்தரமாக பதிய வைப்பது புத்திசாலித்தனம். 9th ஒன், உணர்ச்சிகரமாக முடிவுகள். நல்ல குணம் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பது. புத்திசாலித்தனம் உணர்ச்சிகளால் தூண்டப்பட்டு அவசர முடிவுகள் எடுக்காமல் இருப்பது. ஒரு பிரச்சனை வரும்போது மனதால் உணர்ந்து அறிவால் யோசித்து செயல்படுங்கள். 10th ஒன், தனிப்பட்ட எல்லைகள். அதுல நல்ல குணம், அனைவரிடமும் அன்பாகவும் வெளிப்படையாகவும் பழகுதல். புத்திசாலித்தனம் உங்கள் அந்தரங்க தகவல்களையும் பலவீனங்களையும் யாரிடமும் பகிர வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பது. நல்லவராக இருங்கள், ஆனால் உங்கள் பலவீனத்தை மற்றவர்கள் ஆயுதமாக மாற்ற இடம் கொடுக்காதீர்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சூத்திரம், எளிய சூத்திரம் இருக்குங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு லைக் போடுங்க, அப்படியே ஹைப் பண்ணுங்க. ஹைப் போட்டிங்கன்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்காக ரெக்கமெண்டேஷன்ல நம்ம வீடியோ போகுங்க. அதுக்காக ஹைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. சூத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் நல்ல குணம் உங்களை அழகான மனிதராக காட்டும். உங்கள் புத்திசாலித்தனம் உங்களை ஒரு வலிமையான மனிதராக பாதுகாக்கும். வாழ்க்கையில நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் உங்கள் அறிவாற்றல் உங்கள் மென்மையான குணத்தை பாதுகாக்கிறதா என்பதை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு புதிய விஷயம் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு பிடிச்சது எது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்க. இதே போல் அடுத்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.